துப்பாக்கி கொடுத்த மூமெண்ட் எல்லாம் விட்டுருங்க. துப்பாக்கியே ஒரு படத்தில் ஒரு காட்சிக்கு சிவகார்த்திகேயன் விஜய் கொடுத்தாரு. அதை தவிர விஜய் சிவகார்த்திகேயனுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா எதுவுமே செய்யலைங்கிறது தான் உண்மை. விஜய் வந்து ஒரு வளர்ந்த நடிகர், சிவகார்த்தி வந்து ஒரு வளர்ந்து விட்ட நடிகர். வளர்ந்துட்டார், இன்னைக்கு அவர் ஒரு பெரிய நடிகராக வந்துட்டார். நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன். இப்போ ரஜினி வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கும்போது தான் விஜய் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்து ரஜினி விஜய் காம்படிஷன் இருக்கும்போது அதை வந்து நம்ம ரசிக்கிறது தானே செய்கிறோம். ரஜினி வந்து இன்னைக்கு ஒரு மூத்த நடிகர், 75 வயசு. ரஜினி சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. விஜய் சினிமாவுக்கு வந்து 33 வருஷம் தான் ஆச்சு. ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது தான் விஜய் வந்து சினிமாக்குள்ளே வராரு. அப்போ இன்னைக்கு ரஜினிக்கும் விஜய்க்கும் போட்டின்னும் போது அதை நம்ம ரசிக்க தானே செய்கிறோம். அப்போ அதை நம்ம ஒத்துக்கும் போது விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டி வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதில் சிவகார்த்திகேயனுக்கு வந்து எந்த விதமான எப்படி சொல்றது, அவருக்கு சம்பந்தம் இல்லை. இது தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி டிஎம்கேயோடைய நெருங்கிய உறவினர்கள் இல்லை நண்பர்கள்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து என்னோட படத்தை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அந்த தயாரிப்பு நிறுவனம் கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க, நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. இதான் அவங்க எடுக்கிற முடிவு.